உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு 4ஆம் பாவம் எந்த வீடாக வருது, நீங்கள் என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு 4ல் உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குது, எந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவோட முடிவில் நான் ஒரு உதாரண ஜாதகம் போடுவேன். அதே மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பேன். தனிப்பட்ட முறையில் எந்த வீடு சம்மந்தப்பட்டது, ஜாதகம் பார்க்கறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலே இருக்கக்கூடிய நம்பரும் கீழே இருக்கக்கூடிய நம்பரும் 2 நம்பருமே இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 4ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு. இந்த துலா லக்னக்காரங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டின வீடு வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா சனினா யாருங்க? பழைய வீடு. கட்டின வீடு மீன்ஸ் புது வீடு கிடையாது, பழைய வீடு. ஒருத்தர் கட்டி யூஸ் பண்ணி 4-5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த அந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாம். அவங்களுக்கு அப்படி வாங்கினாதான் சொத்து நிலைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியே 5ஆம் அதிபதியாகவும் இருக்கார். இப்போ அடுத்தவங்க யூஸ் பண்ண பொருளை நம்ம யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். வாகனமும் அப்படிதான். வண்டியும் நம்ம பழைய வண்டி வாங்கினா நல்லா இருக்கும். யாரு? துலா லக்னக்காரங்க. நம்மளுடைய லக்னத்துக்கு என்ன கொடுப்பினையோ அது மாதிரி நம்ம போயிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், சூரியன் நீசம், சனி உச்சம். அப்போ 4ஆம் அதிபதி உச்சம். துலா லக்னக்காரங்க, துலா ராசிக்காரங்க எப்படினாலும் வீடு வாங்கியே தீர்வாங்க. அவங்களுக்கு வீடு வாங்குற அமைப்பு கண்டிப்பா இருக்குது. அது எப்போ அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திகள் முடிவு பண்ணும். எப்பவுமே 4, 8, 12 இந்த 3 பாவத்தினுடைய தசாபுத்திகள் வரும்போது கண்டிப்பா ஒரு சொத்து வாங்கியதான் ஆகும். 3, 7, 11 புத்திகள் நடக்கும்போது, திசை நடக்கும்போது ஒரு சொத்து வாங்கணும்னா அந்த சொத்தை வச்சிருக்க முடியாது, வித்துருவோம். ஏன்னா அது அகம் சார்ந்த பாவங்கள், இது புறம் சார்ந்த பாவங்கள் 4, 8, 12. சரி, இந்த துலா லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல மாந்தி. எந்த பகுதி பாதிக்கும்? வடக்கு பகுதி பாதிக்கும். வடக்கு பகுதி பாதிப்பை கொடுக்கும். இந்த 4ல் மாந்தி இருந்து ஒரு வீடு வாங்கிட்டாங்க அல்லது வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா, கட்டின வீடு வாங்கிட்டா, பழைய வீடு வாங்கினாலுமே அந்த வீட்டில் அந்த வடக்கு பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். வடக்கு பகுதின்னு சொல்லக்கூடிய இடத்துல கண்டிப்பா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சொத்து வாங்கினாலும் அப்படிதான். அந்த சொத்துல வடக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? வடக்கு பக்கம் படிக்கட்டு இருக்கிறது, வடக்கு பக்கம் பாத்ரூம் இருக்கிறது, வடகிழக்கு பக்கம் பாத்ரூம் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு கூட இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி மாந்தி என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பதிவில் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதில் மாந்தி எந்தெந்த வீட்டில் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத முடிஞ்சா முன்னாடி போய் பாருங்க. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 4ஆம் இடத்துக்கு மட்டும்தான். மற்ற பாவங்களுக்கு வேணும்னா நம்ம இன்னொரு முறை ரிப்பீட்டடாக அடுத்த லைவ் செஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மாந்தி உத்திராட நட்சத்திரத்தில் என்ன, ஆல்ரெடி இங்கே சூரியன் நீசம், இங்கே 11ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் என்ன, இவங்க வீடு வாங்கி அல்லது சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டு கொண்டு பொருளை இழந்துருவாங்க, பணத்தை இழந்துருவாங்க. அதே மாதிரி பார்ட்னர், நண்பர்கள், இவங்க மூலமாக ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுவாங்க. என்னென்ன சனினா வேலையாட்கள், வேலை கூட வேலை செய்யறவங்களே கொண்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்துல இழுத்து விட்டுருவாங்க. அப்போ ஒரு நிம்மதி இல்லாம போயிடும். வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது. தாயாருக்கு பாதிப்பு கொடுக்கும். உடல் நலத்துல, ஏன்னா இது ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு பாகம். இப்போ மேஷம்னா தலைப்பகுதி, ரிஷபம்னா முகம், கண்,
மிதுனம்னா கழுத்து பகுதி, ஷோல்டர் பகுதி. எந்தெந்த வீடா வருதோ அந்தந்த வீடு பகுதி. இப்போ கடகமா இருந்தா, மேஷ லக்கணமா இருந்து கடகமா இருந்தா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வரும். ரிஷப லக்கணத்துக்கு சிம்ம வீடா இருந்தா ஹார்ட் பிரச்சனை வரும். அந்த மாந்தி இருந்தா ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். மிதுனத்துக்கு கன்னியா இருந்தா மாந்தி இருந்தா நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். தோல் பட்டை இந்த மாதிரியான இடங்கள்ல வலிகளை கொடுக்கும். கடக லக்கணமா இருந்து 4ஆம் இடமா இருந்து சுக்கரனுடைய வீடு, சுகர் வர்றது. அடுத்தது இது 7ஆம் இடம் அடி வயிற்று பகுதியில பிரச்சனையை கொடுக்கறது. குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனை கொடுக்கறது. நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுத்தது கன்னினா சிம்மத்துக்கு கன்னினா 4ஆம் இடம், கன்னிக்கு தான் நம்ம பாட்டோம். சிம்மம்னா 4ஆம் இடம் விருச்சகம் ஆசன வாயு பகுதியில் பிரச்சனைகள் வருது. அவங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த அந்த இடத்துல பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னினா 9ஆம் இடம், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தொடைப்பகுதி. அடுத்தது மகரம், கால் பகுதி, முழங்கால் பகுதி. அப்போ முழங்கால் வலி, முழங்கால் மூட்டை மாற்றுறது, அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாயாருக்கு மூட்டு வலி வருது, மூட்டுனால பிரச்சனையை கொடுக்கறது. ஏன்னா இந்த திருவோணத்தில் நின்னா, திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், 10ஆம் இடம் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். சொல்லலாமா? ஏன்னா 4 மாந்தி சனியுடைய வீடு, சந்திரனுடைய நட்சத்திரத்துல திருமணம் தாமதமாகிறது. வீடு கட்டி போனதுக்கு அப்புறம் திருமணம் ஆகாம இருக்கிறது, தொழில லாஸ் ஆயிடுறது, வேலையை விட்டுட்டு வந்துடுறது, இது எல்லாமே இந்த சந்திரனுடைய நட்சத்திரம். அடுத்தது செவ்வாயுடைய நட்சத்திரம், 2 7ஆம் அதிபதி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் பண்ணி லாஸ் ஆகிறது. சரி, வீடு தான் கட்டினோமே, நம்ம வீடு கட்டின கடனை கட்டுறதுக்கு நம்ம ஒரு தொழில் பண்ணுவோம், சிறு தொழில், 7ஆம் இடம், தொழிலை பண்ணி லாஸ் ஆகிறது. தொழில் மாற்றம், நிலையான ஒரு தொழில் செய்ய முடியாமல் போகிறது, அதில் கொண்டு பணத்தை போட்டு இழக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 4ஆம் இடத்துல துலா லக்னத்துக்கு மாந்தி நின்று உத்திராடம் திருவோணம் அவிட்டத்தில் நின்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த பகுதி பாதிக்கும்னு சொன்ன? வடக்கு பகுதி பாதிக்கும். அந்த வடக்கு பகுதின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த சல்லிய தோஷமானது அவங்களுடைய இடத்துல இருக்கும். அப்ப நம்ம அந்த இடத்த பார்த்து அதுக்கு உண்டான சில நிவர்த்திகள் நம்ம பண்ணணும். சரிங்களா? சரி, அடுத்தது விருச்சிக லக்னம்.